ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் இதில் 1 மீட்டர் எடுத்து லைனிங் சாரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு வெட்டி காட்டலான்னு இருக்கேன். இதுக்கு நான் 1 மீட்டரை நான் இந்த மாதிரி மடித்து போட்டிருக்கிறேன். அதாவது மடிப்பு பகுதி நம்ம பக்கமும் கரைப்பகுதி மற்ற பக்கமும் வச்சுட்டு கீழ்ப்பகுதியில் அளவு ப்ளவுஸை நம்ம வச்சு மேலே ஒரு 1/2 இன்ச்சும் கீழே ஒரு 2 இன்ச்சும் வந்து 2.5 இன்ச்சஸ் மாதிரி இங்கே நம்ம மார்க் பண்ணிக்குவோம். 2.5 இன்ச்சஸ் விட்டுட்டு மேலே ப்ளவுஸை வச்சு இப்படி ஷோல்டரை மார்க் பண்ணிக்கொள்ளணும். மார்க் பண்ணினதுக்கு பிறகு இதிலேருந்து நம்ம கழுத்துக்கு 3 இன்ச்சஸ் நான் எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து 36 இன்ச்சஸ்க்கு அதாவது மெலிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ் மாதிரி கழுத்துக்கு வச்சா போதும். அதாவது கொழுத்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. கழுத்துக்கு 3 இன்ச் வச்சுட்டு ஷோல்டர் வந்து 6 இன்ச் வச்சுக்கோங்க. இப்போ நான் 2.5 அல்லது 3 இன்ச்சஸ் நீங்கள் கழுத்துக்கு வச்சுக்கலாம். நான் எனக்கு 3 வச்சுருக்கிறேன். ஷோல்டர் 6 வச்சுருக்கிறேன். 6 வச்சதுக்கு பிறகு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ அங்கனைக்கு இருந்து நம்ம கழுத்தோட உயரம், நான் வந்து கழுத்தோட உயரம் பேக் நெக்கு வந்து 6 இன்ச்சஸ் வைக்கிறேன். பிறகு வந்து நான் இதை 8 இன்ச்சஸாகவும் மாற்றிக்குவேன். ஏன்னா பின் கழுத்து உயரமாக இருக்கணும்னா ஆம் ஹோல் வந்து 6 அல்லது 5.5 வச்சுக்கோங்க. அதாவது கொளுத்தவங்களாக இருந்தால் 6ம் மெலிஞ்சவங்களாக இருந்தால் 5.5 வச்சுட்டு அதில் நேராக ஒரு லைன் போட்டு இந்த ஆம் ஹோலில் 1 இன்ச்சஸ் மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வரும். 1.5 இன்ச்சஸ்னால் பேக்குக்கு வரும். பேக் ஆம் ஹோல் வந்து 1.5 இன்ச்சஸ். இது பேக் சைட் தானே நம்ம முதல்ல வெட்டுறோம். ஸோ அதனால் 1.5 இன்ச்சஸ் மாதிரி ஆம் ஹோலுக்கு வரைஞ்சிக்குங்க. இப்படி ப்ளவுஸை நல்லா இந்த மாதிரி நீட்டி போட்டுட்டு நீங்கள் 2 பக்கமும் ப்ளவுஸை அளந்து பாருங்கள். இந்த மாதிரி வச்சு சுருக்கமே இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து அளந்து பார்த்தீங்கன்னா 22 வந்திருக்கு எனக்கு. அதோட 2 பக்கமும் அரை இன்ச்சஸ் தையலுக்கு மாதிரி வச்சிங்கன்னா 23 நம்ம 2ஆக டிவைட் பண்ணால் 11.5 வரும். இந்த 11.5யோட நம்ம 2 இன்ச்சஸ் சேர்த்துக்குவோம். 13.5 மாதிரி நம்ம இந்த உடம்பு சைஸை மார்க் பண்ணிக்குவோம். 13.5 இங்கே மார்க் பண்ணிக்கணும். 11.5 நம்ம உடம்புக்கு அங்கே மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம 13.5 வந்துருச்சு. கழுத்து 3, ஷோல்டர் 6, ஆம் ஹோல் 6 அந்த மாதிரி வச்சுட்டு பேக் நெக்குக்கு 1.5 வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. இப்போ நெக் வந்து நீங்கள் 8 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு 6 வரைஞ்சி காட்டியிருக்கேன். என்னென்னா முன் கழுத்துக்கு 6 வருங்கிறதுனால. இப்போ நம்ம இப்போ பாருங்கள், நான் திருப்பி ஒரு 2 இன்ச்சஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து பின் கழுத்து அப்படிங்கிறதுனால பின் கழுத்துக்கு ஒரு 2 இன்ச்சஸ் மாதிரி சேர்த்துக்கிறேன். முன் கழுத்து 6 வச்சா போதுமானதாக இருக்கும். 6 அல்லது 6.5 வச்சுக்கோங்க. இப்போ 8 இன்ச்சஸ் எனக்கு பின் கழுத்துக்கு நான் வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வீ கட் மாதிரி போட்டுக்க போகிறேன். நெக் வந்து நான் இந்த பேட்டர்னில் வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு வீ கட் மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஓகே, இது இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ் ஒன்று ஈஸியாக அவங்களுக்கு வெட்டுறது மெட்டீரியல்லையே. நீங்கள் இது ரொம்பவே ஈஸி. ரொம்ப அளவு எடுத்து ப்ளவுஸில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னே இல்லை. நீங்கள் இப்படி ஒரு அளவு ப்ளவுஸை போட்டிங்களா இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ என்னோடய ப்ளவுஸ் கீழ்ப்பகுதி 8.5 இன்ச்சஸ் வருது. 8.5 இன்ச்சஸுங்கையில் அதுக்கு 2 இன்ச்சஸ் நம்ம வச்சுட்டு 10.5 இன்ச்சஸ் மாதிரி கீழே வச்சுக்குவோம். வச்சுட்டு இதுக்கு மேலே 13.5 இன்ச்சஸ் பாடி சைஸும் கீழே 10.5 இன்ச்சஸ்க்கும் ஒரு நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த நேர்கோடையும் நம்ம இந்த மாதிரி கழுத்து, ஆம் ஹோல், ஷோல்டர் எல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். ரொம்ப ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கிட்டு அப்படியெல்லாம் நம்ம செய்யவே தேவையில்லை. 36 இன்ச்சஸ்க்கு மேற்பட்டவங்களுக்கு மாதிரியானவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். அதே 36 இன்ச்சஸ்க்கு குறைவானவங்களாக இருந்தால் நெக் ஒரு 2.5, ஷோல்டர் வந்து ஒரு 5.5, ஆம் ஹோல் ஒரு 5.5 அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது நான் 36 இன்ச்சஸ்க்கு மேற்பட்டவங்கனால நெக் 3 அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 10.5 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து ஒரு கட் மார்க் ஒன்று போட்டுக்குவோம். போட்டுட்டு இப்போ இந்த கழுத்தை வெட்டிக்குவோம். 10.5 இன்ச்சஸில் 8.5 இன்ச்சஸ்க்கு கட் மார்க் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குவோம். இங்கே மேலே வந்து 11.5 வரும். அந்த 11.5 நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இதுதான் பின்பகுதி பேக் நெக். இது கீழே இருக்க மெட்டீரியலில் அதை அப்படியே நம்ம போட போகிறோம். அதை கொஞ்சம் நான் இப்போ திருப்பினேன், அதனால் வீடியோவில் அது இது ஆகிருக்கு. இந்த மாதிரி போட்டு இந்த கரைப்பகுதியில் இந்த மெட்டீரியலை அப்படியே நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு பாருங்கள், இப்போ மடிப்பு பகுதி அந்த பக்கம் போயிடும், கரைப்பகுதி இந்த பக்கம் வந்துடும். இப்போ இதில் அப்படியே பேக் சைடை நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு பின் கழுத்து 6, பின் கழுத்து 8, முன் கழுத்து 6 மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆம் ஹோலுக்கு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு எனக்கு வந்து முன் பக்கம் அப்படிங்கிறனால 1 இன்ச்சஸ் நம்ம வச்சுக்குவோம். பின் பக்கத்துக்கு 1.5, முன் பக்கத்துக்கு இப்படி 1 இன்ச் வச்சு வெட்டணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெட்டிக்குவோம். வெட்டினதுக்கு பிறகு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கிட்டோம்னா கன்ஃபியூஸாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு முன் கழுத்துக்கு ஒரு 6 மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். அதுவும் நான் அந்த வீ கட் மாதிரி வைக்க போகிறேன். ஸோ இந்த பாருங்கள், இப்போ நம்ம டாட் வைக்க போகிறோம். இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழுத்துலேருந்து
10.5 கழுத்துலேருந்து 9.5 இன்ச்சஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. 9 அல்லது 9.5 இன்ச்சஸ், 36க்கு மேற்பட்டவங்கன்னா 9.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு இன்ச்சஸ் மாதிரி கீழே எடுங்க. கீழே எடுத்திங்கன்னா 10.5 இன்ச் வந்துடும். அந்த 10.5லேருந்து 2 அல்லது 2.5, அதாவது 36க்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் 2.5யும் 36க்கு குறைவானவங்களாக இருந்தால் 2 இன்ச்சும் நீங்கள் டாட் உயரத்துக்கு வரைஞ்சிக்குங்க. இப்போ இன்றைக்கி நான் டாட் உயரம் வரைய போகிறேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி 9.5ல் ஒரு சின்ன டாட் ஒன்று வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த 9.5ல் ஒரு டாட் ஒன்று வரைஞ்சிக்குங்க. திருப்பி நம்ம கீழ் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மேலேருந்து அளந்து பாருங்கள். உங்களுக்கு மேலேருந்து வரும் பொழுது இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். கழுத்து 6 வைக்கிறேன் நான். முன் கழுத்தை 6 வச்சுக்குவோம். இப்போ இந்த மாதிரி முன் கழுத்தை 6 வச்சு அதையும் நம்ம ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துக்குவோம். நான் கொஞ்சம் வீக் கட்டாக வைக்கிறதுனால இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை கொஞ்சம் வீக் கட்டாக வெட்ட போகிறேன் இந்த கழுத்தை. இப்போ அதையும் நான் வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரியாட்டி நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக இன்னொரு ப்ளவுஸ் ஒன்று வெட்டி காட்டி உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். என்னையை பொறுத்தவரையில் இது ரொம்ப ஈஸியான மெத்தட், உங்களுக்கு புரியும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு நான் கழுத்தை இப்படி மார்க் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ தெளிவாக நான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இதை விட தெளிவாக சொல்லணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுறேன் இன்னொரு வீடியோ ஒன்று. இப்போ இதிலேருந்து நான் ஒரு 2.5 இன்ச்சஸ் எடுத்துருக்கிறேன். டாட் உயரம் 2.5 இன்ச்சஸ் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த உயரத்தை இப்போ நம்ம பாருங்கள், டாட் உயரத்தில் இந்த பக்கம் ஒரு 1.5, அந்த பக்கம் ஒரு 1.5, மையப்பகுதி 3 or 3.5 இன்ச்சஸ் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு அங்கனைக்கு இப்படி நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்குவோம். ஏன்னா அங்கனைக்கு டாட் வாரதுனால நேர்கோடை வரைஞ்சிட்டு இப்போ இந்த டாட் இந்த 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம 1 இன்ச்சஸ் விட்டு தான் நம்ம மற்ற டாட், இப்போ மேலே உள்ள டாட்டுக்கும் ஒரு 1 இன்ச்சஸ் மாதிரி விட்டுட்டு அதையும் நம்ம இன்றைக்கி மார்க் பண்ணிக்குவோம். அது ரொம்ப ஈஸி மெத்தட். இப்போ நீங்கள் மெட்டீரியல்லே இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் மெட்டீரியலில் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக தைச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி மெத்தடுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு சொல்கிறேன். இப்போ டாட் உங்களுக்கு 2.5 அப்படிங்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு 2, இங்கிட்டு ஒரு 1.25, மற்ற பக்கம் ஒரு 1.25 வச்சு டாட்டை வரைஞ்சிக்குங்க. அப்போ 2.5 இன்ச்சஸ் டோட்டல் டாட்டோட அகலம் 2.5 வரும். ஸோ அந்த 2.5 நம்ம இதில் எடுப்போம். இப்போ டாட் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போட்டு மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த மிஷினில் தைக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சதுக்கு பிறகு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மேலேருந்து ப்ளவுஸோட உயரத்தை நம்ம அளந்துக்குவோம். அப்போ மேலேருந்து இப்போ டாட்டோட உயரம் அங்கனைக்கு 10.5 வந்துடும், இங்கே 13.5 வந்துடும். 10.5ல் 9.5, அப்புறம் அங்கே 10.5, இது டோட்டலாக உங்களுக்கு 13.5 இருக்கும். இப்போ இங்கனைக்கு நீங்கள் ப்ளவுஸோட உயரத்தையும் நீங்கள் இதில் வரைஞ்சிட்டு இப்போ இங்கனைக்கு நீங்கள் 13.5 வரும். இப்போ இங்கனைக்கு நீங்கள் ப்ளவுஸோட உயரத்தை வரைஞ்சிட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்க போகிறீங்க டாட்டுக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாட் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சஸும், இப்போ பாருங்கள், நீங்கள் ப்ளவுஸ் துணியை நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியாது. இப்போ நீங்கள் மெட்டீரியலை முதுகு பக்கம் மெட்டீரியலை இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ இங்கனைக்கு 8.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸோட ஃபுல் உயரம் 16.5ங்கிறனால அந்த இடத்துல நம்ம 16.5ல் ஒரு 8.5 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு இந்த 8.5க்கு மேலே இருக்க 13.5க்கும் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்குவோம். நேர்கோடு ஒன்று வரைஞ்சிக்குவோம். நான் முதல்ல இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு நேர்கோடு வரைஞ்சிக்கிட்டீங்க. இது முன்பக்கத்தையும் நம்ம இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இங்கனைக்கு இருந்து இங்கே 11.5 நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் மார்க் ஒன்று போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா கட் மார்க் போட்டுக்கிட்டால் ஈஸியாக நமக்கு ப்ளவுஸை தைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கனைக்கு இருந்து மற்ற பக்கத்தில் இருந்து டாட்டுக்கு இங்கனைக்கு இருந்து 1 இன்ச்சஸ் எடுத்துக்குவோம். சரியா, 1 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இந்த பக்கம் 1.5 இன்ச்சஸ் எடுத்துக்குங்க. இப்போ 1.5 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு இது ரெண்டுக்கும் நேராக டாட்டுக்கு இந்த மாதிரி 1 இன்ச்சஸ்லேருந்து டாட்டுக்கு ஒரு லைனும், மற்ற பக்கம் இந்த பக்கம் இருந்து டாட்டுக்கு ஒரு லைனும் வரைஞ்சிக்குங்க. இப்போ இந்த மாதிரி வரையும் பொழுது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிக்கிறதுக்கு. கீழே பெல்ட் பட்டிக்கு வச்சுக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வெட்டிக்குங்க.
இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே பெல்ட்டுக்கு நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடுவோம். அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இந்த பாருங்கள், பின் பக்கத்தை நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ரீசெக் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இது ஒருக்கா பேக் சைடு இதில் போடுறோம். போட்டுட்டு நம்ம செக் பண்ணும் பொழுது பாருங்கள், எல்லாமே சரியாக இருக்கும். ஹார்ம் ஹோல் மட்டும் இது 1.5 இருக்கும், முன் பக்கத்துக்கு 1 இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாமே சரியாக வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை இப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸி, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிய ஈஸி. இப்போ இந்த கீழே இருக்கிறது வந்து பெல்ட் பட்டி. ஸோ பெல்ட் பட்டியும் கையும் அதில் தான் நம்ம வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பெல்ட் ஆர்ம் ஹோலை இது முன் பக்கத்துக்குள்ளதுக்கும் நெக்கை கட் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோலை கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்குவோம். ஈஸியாக இருக்கும், ரொம்பவே ஈஸி மெத்தட் இது. நான் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியாட்டி அடுத்த வீடியோலையும் நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ இந்த பெல்ட் பட்டியையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இந்த பெல்ட் பட்டியையும் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம சேர்த்து வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்லீவை வெட்டிக்குவோம். இந்த மெட்டீரியலை ஸ்லீவை வெட்டிக்குவோம். இப்போ ஸ்லீவை வந்து வெட்டும் பொழுது இப்போ நம்ம இந்த மாதிரி மெட்டீரியல் மடித்து வச்சுருக்கிறதுல அளவு ஸ்லீவை நம்ம அதில் போடுவோம். அந்த பாருங்கள், இந்த மாதிரி நீட்டை கை தான் நான் வைக்கலான்னு இருக்கேன். அதனால நம்ம வந்து இதில் அளவு ஸ்லீவை நான் இதில் வைக்கிறேன். அளவு ஸ்லீவை நம்ம இதில் வச்சுக்குவோம். வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஸ்லீவை வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம சரியாக மார்க் பண்ணிக்குவோம். இப்போ எனக்கு எப்படியுமே இந்த ஹார்ம் ஹோல் பகுதியில் ஜாயிண்ட் ஒன்று வரணும், வந்தால் தான் சரியாக இருக்கும். பாருங்கள், துணி பத்தலை, ஆனால் கீழே பக்கமெல்லாம் ஓகே. அந்த கணக்கு வெட்டுற பகுதியவே நம்ம எடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அளந்து இந்த மாதிரி ப்ளவுஸை கீறிக்குங்க. கையை கீறி எடுத்ததுக்கு பிறகு இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்கிறனால நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். இன்னும் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து வெட்டணுமா இருந்தால் நான் உங்களுக்கு வேறு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி இந்த வெட்டின பகுதியை நான் வந்து கையோட சைட் பக்கத்தில் வச்சு ஜாயின் பண்ணால் தான் எனக்கு கை சரியாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி இப்போ இந்த ஸ்லீவில் நம்ம வந்து பாதி 2 டேப்பில் அளந்துட்டு அந்த நடு இடத்துல ஒரு 1/2 இன்ச்சஸ் வச்சுக்குவோம். வச்சுட்டு இங்கனைக்கு ஒரு 1/2 இன்ச்சஸ் நம்ம இந்த மாதிரி போட்டுக்குவோம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்லீவை கட் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்கிறனால இந்த மாதிரி சொல்லித்தரேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மெட்டீரியல் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வெட்டி தச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ப்ளவுஸ் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னும் வரும் வீடியோக்களில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இதை வந்து நான் சைடுக்கு ஜாயின் பண்ணிக்குவேன்.